மறைந்த இயக்குனர் மற்றும் நடிகரான பாக்யராஜ் அவர்கள் அவர் இறக்கறதுக்கு முன்னாடி கடைசியா செய்ய நினைச்ச விஷயம் இதுதான் அப்படின்னு வைரமுத்து அவர்கள் ரொம்பவே ஓப்பனா பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்கிறாரு. சமீபத்துல மறைந்த பாக்யராஜ் அவர்களுடைய மனைவியான பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களை வைரமுத்து அவர்கள் சந்திச்சு ஒரு பிரிண்ட் பண்ணாத ஒரு புத்தகத்தை பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த புத்தகத்தை பத்தி வெளிப்படையா பேசின வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன மாதம் 17ஆம் தேதி பாக்யராஜ் அவர்கள் வைரமுத்து அவர்களை நேர்ல சந்திச்சு தான் எழுதின சுயசரிதை புக்கான படிச்சா புடிச்சிடலாம் அப்படின்ற புத்தகத்தை எழுதி அவர்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. கொடுத்ததும் பாக்யராஜ் அவர்கள் எனக்கு இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. பாக்யராஜ் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்ட வைரமுத்து அவர்கள் அந்த முன்னுரையில என்ன எழுதியிருந்தார்னா, 16 வயது நிலை திரைப்படத்தப்போ ஒரு குறிப்பிட்ட காட்சி எடுக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை அதுல எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த படத்துல சப்பானி கேரக்டர்ல வர கமலஹாசனை பரட்டை கேரக்டர்ல வர ரஜினி அவர்கள் அடிச்சிருவாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே மயிலு கதாபாத்திரத்துல வர ஸ்ரீதேவி பரட்டைய பார்த்து ரொம்பவே திட்டுவாங்க. திட்டிட்டு முகத்திலேயே காரி துப்புவாங்க. இந்த காட்சி எடுக்கும் போது அந்த எச்சி மாதிரி வச்சிருந்த சோப்பு நிறை ரஜினி அவர்கள் முகத்து மேல சரியாவே விடல. அதனால ஒரு கட்டத்துல ரஜினிகாந்த் என் மேல நிஜமாவே துப்பிடுங்க அப்படின்னு ஸ்ரீதேவி அவர்களை பார்த்து கேட்கும் போது ஸ்ரீதேவி நான் மாட்டேன் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா அடம் பிடிச்சிருக்காங்க. அதனால பாரதி ராஜா கிட்ட ரஜினி போய் நீங்க தயவு செஞ்சு என் மேல துப்பிடுங்க, அப்போதான் இந்த காட்சி உயிர்ப்போட இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதனால ஷாட் எடுக்கும் போது பாரதி ராஜா அவர்கள் தான் உண்மையிலேயே ரஜினி மேல துப்பி இருப்பாரு. இந்த ஷாட் எடுத்து முடிச்ச உடனே பாரதி ராஜா அவர்கள் அவருடைய கர்ச்சீஃபால ரஜினி அவர்களுடைய முகத்தை தொடச்சு அவரை கட்டி பிடிச்சு அழுது. இந்த சம்பவத்தை பார்த்த பாக்யராஜ் அவர்கள் அதை ஷேர் பண்ணியிருக்காரு. இதே விஷயத்தை தான் வைரமுத்துவும் அந்த முன்னுரையில எழுதி இருக்கிறாரு. இந்த முன்னுரை எழுதி முடிச்ச வைரமுத்து அவர்கள் அந்த புத்தகத்தை மொத்தமா கொண்டு போய் பாக்யராஜ் அவர்கள் மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு வேகமா வெளியிடுங்க, இந்த புத்தகத்துல உண்மையாவே உயிர்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.